ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 64 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 400 வகுப்பறை கட்டடங்கள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இந்த கட்டடங்களுடைய திறப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த நிகழ்வு சார்ந்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். அபிநயா, சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தற்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 21 மாவட்டங்களில் மொத்தம் செயல்படக்கூடிய நடுநிலைப் பள்ளிகள், தொடக்க பள்ளிகள் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு 64 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 400 வகுப்பறை கட்டிடங்களை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதே போல ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 6 மாவட்டங்களில் 35 கோடியே 24 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 9 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களையும் தற்போது முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கையகப்படுத்தப்பட்டு அறிவிக்கை செய்யப்பட்ட நிலங்களில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் 499 ஏக்கர் நிலங்கள் நில எடுப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்களது நீண்ட கால பிரச்சனைகள் மற்றும் அதற்கு கோரிக்கைகளுக்கு தீர்வு அளித்ததற்காக அதனால் பயனடைந்த பயனாளிகள் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அதற்கான ஆவணங்களையும் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார். அபிநயா, முதலமைச்சர் 400 வகுப்பறை கட்டடங்கள் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.